நண்பர்களே. ஸோ இப்போதைக்கு வந்து ஏதாவது அப்ளை பண்ணுற மாதிரி எதுவும் ரெக்ரூட்மெண்ட் இருக்காங்க. நம்ம வந்து அரசு வேலை தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். அது எந்த அரசு வேலைனாலும் பரவாயில்ல, மத்திய அரசாலும் பரவாயில்ல, நான் எனக்கு தேவை அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் இந்த காணொலியும் கூட. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து மத்திய அரசு, சரிங்களா, அது ரயில்வே துறையிலேருந்தே உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது நான் டெக்னிக்கல், அது டெக்னிக்கல் அல்லாத பணிகளுக்கு வந்து காலிப்படையினர்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து 8000க்கு மேலே வந்து 8850 வேகன்சிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், +2 படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இதெல்லாம் உண்டு, சரிங்களா. ஸோ ஏற்கனவே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கும். அந்தந்த ரீஜியன் வைஸாக, மண்டலங்கள் வைஸாக தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சதர்ன் ரீஜியன் வெப்சைட் இருக்குது, அந்த லிங்க்கும் தரேன், அதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அதாவது டிகிரி லெவலில் என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே பார்த்தோம்னா, அது அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், சரிங்களா. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து 615 வேகன்சி. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 3423 வேகன்சி. ஸோ இது கொஞ்சம் பல்காக இருக்கு. அதே போல் டிராஃபிக் அசன் மெட்ரோவில் கேட்டிருக்காங்க 59. டிக்கெட் சூப்பர்வைசர் 161. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் டைப்பிஸ்ட் 921. சீனியர் டைப்பிஸ்ட் 638. இந்த கிராஜுவேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5817 வேகன்சி வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அக்டோபர் 21 முதலே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 வச்சிருக்காங்க, சரி, நவம்பர் 20 இதுக்கு லாஸ்ட் டேட்டாக வச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், அதாவது 12th லெவலில் அவங்க முடிக்கிறத இதை மீன் பண்ணுறாங்க. ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் 163. அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் 394. ட்ரெயின் கிளர்க்கு 77. டிக்கெட் கிளர்க்கு 2424. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3058. ஸோ இதுக்கு வந்து அக்டோபர் 28 முதல் விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி நவம்பர் 27, ஓகேவா. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ளை ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து என்னன்னு கேட்குறீங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பேசுகிற அந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 36 வயது வரைக்குமே அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரீசனிங் வருது, ஆப்டிடியூட் வருது, ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் வந்து இங்கிலீஷ், இது எல்லாம் வந்து எக்ஸாம் பேட்டர்னாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து காம்படிஷன் எப்படிங்க இருக்கும். நான் இப்போ தான் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தான் படிக்க ஆரம்பிங்க, என்னால் கிராக் பண்ண முடியுமானா ப்ரீவியஸ் இயர் செட்டை நிறையா போட்டு பார்த்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணலாம். என்ன வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 6-8 மாதத்தில் முடியாது, குறைஞ்சது 1 இயர் கூட ஆகலாம். ஸோ இந்த இதுக்கு எக்ஸாம் வச்சுட்டு அடுத்த ரிசல்ட் போட்டு அப்புறம் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீசனபிள் சேலரி, ஓகே. வென் வி கம்பேர் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி, ஹை பெய்ட் சேலரி, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ரயில்வே ஜாப்ல, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கனால வந்து மத்திய அரசு பணிக்கு தான் போவேன், குறிப்பாக எனக்கு ரயில்வே வந்து என்னுடைய கனவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதற்கான கைடன்ஸும் சப்போர்ட் வந்து இன்னையிலேருந்து நம்ம அது அகாடமி மூலமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்பெறலாம். ஸோ ஏற்கனவே குரூப் டிக்கு மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கோம், என்டிபிசிக்கு மெட்டீரியல் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மேக்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூட் எல்லாமே நம்ம ப்ராசஸாக பண்ண போகிறோம். நிறையா சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கும் நம்ம கிளாஸஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைய காணொலியில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அது சிலபஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தேவை அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.